ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஆரி ஒர்க்கு ட்ரேசிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஏர்4 ஷீட்டில் உள்ளதை நம்ம எப்படி துணியில் பேஸ்ட் பண்ணுறது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கீழே நம்மளோட ஸ்டாண்டு ஃப்ரேமை போட்டு இது ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். திருப்பி நம்ம துணி மாற்றும் போது இது பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். கீழே இருக்க ஸ்டாண்டு நான் போட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ண டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி போட்டு அந்த துணியை அழுத்தி பிடிச்சி இழுத்து ஃபுல்லாக டைட் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணும்போது துணி லூஸ் ஆகி எடுத்துட்டோம்னா திருப்பி அந்தளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி போட முடியாது. நூல் ஏன்னாக்கா நூல் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடும். நூல் அங்கங்கே ஒர்க்கு ஃபுல்லாக இருக்குமா, அதனால் நம்மளுக்கு திருப்பி கழட்டிட்டு போடும்போது துணி நம்ம அந்தளவுக்கு டைட்டும் வராது. அங்கங்கே குழி விழுந்தது பள்ளம் விழுந்த மாதிரி போயிடும். அதனால் என்னென்னாக்கா ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை வச்சு ஃபுல் ஒர்க்கும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக டைட் வச்சு இழுத்துட்றேன். எங்கேயுமே லூஸ் இருக்கக்கூடாது. அது தட்டி பாருங்கள். லூஸ் இருந்ததுன்னா திருப்பி ஃப்ரேம் லாக்கை டைட் பண்ணிவிட்டு திருப்பையும் துணியை நல்லா டைட்டாக இழுத்துருங்க. ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாகவே இழுக்கணும். இதோட ஆப்போசிட்டு ஒரு த்ரெட்டும் இதுக்கு ஆப்போசிட் ஒரு த்ரெட்டும் இருக்கும். அதனால் நான் எல்லா பக்கமும் டைட்டாக இழுத்துறேன். கொஞ்சம் லூஸ் இருக்குது, அதையும் டைட் பண்ணி இழுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டில் மாட்டாமல் கீழே ஒரு புக் வச்சுக்கோங்க. இது நான் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். டூன் ஆப்பில் நம்ம ஒரிஜினல் பிக்கை பொம்மை ட்ராயிங் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த இதை ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த புக்கை நம்ம ட்ராயிங் பண்ணும்போது கீழே வச்சு ட்ராயிங் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு புக்கு சப்போர்ட்காக கொடுக்குறேன். அப்புறம் கார்பன் ஷீட்டு. நான் இப்போ ஒயிட் கிளாத் எடுத்திருக்கனால நான் இதுக்கு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் கிளாத் எடுத்திங்கன்னா கீழே ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வைங்க. இப்போ இது என்னன்னாக்கா, அந்த கார்பன் ஷீட்டை கீழே வச்சு மேலே நான் பேப்பரை வச்சிட்றேன். பேப்பரை வச்சுட்டு நம்ம சேஃப்டிக்காக சில பேர் நான் கையால் பிடிச்சிப்பேன். சில பேருக்கு அசையும் அந்தமாரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுனாக்கா, சுற்றி சேஃப்டி பின்னு நான் வெயிட்டுக்காக கொடுத்து பார்த்தா அப்புறம் சரி செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் குண்டு ஊசி எடுத்துகிட்டு நான் குத்தி வச்சிடுறேன். 4 பக்கமும் குத்திடுங்க. துணியோட சேர்த்து குத்துங்க. உடனே எடுக்கிறது தான், அதனால் சும்மா நீங்கள் நார்மலாக குத்திக்கிட்டாலே ஓகே தான். இதுக்கு இந்த ஏதாவது எழுதாத பேனா நீங்கள் எது எடுத்தாலும் ஓகே தான். ஆனால் நல்லா கூர்ப்பு சில பென் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது வேணாம். நல்லா நிப்பு நல்லா நீட்டாக நல்லா சாஃப்டாக சில இது எழுதும் போதே நல்லா எழுதுகிற மாதிரி இருக்கும்ல, அந்தமாரி எடுத்துக்கோங்க. கூர்ப்பு நல்லா ஸ்ட்ராங்காக சாஃப்ட்டு பேனாவாக வேணாம். அது நம்ம அச்சா வரைஞ்சாலும் அது லேசாக தான் விழுகும். இது இப்போ நம்ம முகம் பொம்மை மாரி மாற்றுறனால நம்மளுக்கு எங்கெங்கே ட்ராயிங் பண்ணணுன்றதை அது நல்லாவே எடுத்து காட்டும். எந்த இடத்துல இந்த கலர் க்ரே கலர் கொடுக்கணும், எந்த இடத்துல ப்ரௌன் கலர் கொடுக்கணும், எந்த இடத்துல ஃபேஸ் கலர் ஸ்கின் கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நமக்கு தெரியும். நம்ம அந்த இடத்துலலாம் வரைஞ்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த புருவம் கண் எல்லாமே மாற்றாமல் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ஒர்க் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நம்ம எப்படி வரைகிறோமோ அதே தான் நம்ம த்ரெட்டை வச்சு பண்ண போகிறோம். அதனால் நான் கண் எல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த கருப்பு மொழி அதில் இருக்க குட்டி குட்டி வெள்ளை அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வரையணும். கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த
ப்ரௌன் கலரையுமே வரைஞ்சிக்கோங்க. அதை வச்சும் அதுலேயுமே ஒரு ஸ்டிச் போட்டால் தான் அந்த கண் வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரியும். தலையில் இருக்க முடியில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கலராக இருக்கா, அதையுமே அப்படியே என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வரைஞ்சிக்கணும். லிப்பு கீழே, அதுக்கு கீழே வந்து ப்ரௌன் கலர் இருக்கா, அது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி எடுத்துட்றேன். எனக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பார்த்தோன்னே எனக்கு தெரியும். பக்கத்துலேயே நம்ம ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டாலும் நம்ம ஃபோனில் பிக்சர் வச்சு நம்ம பார்த்து இது ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த 2 கோடு போடுற இடத்துல ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணுறதுக்காக 2 கோடாக கொடுத்துட்றேன் நான். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி எடுத்துட்டேன். வந்து நான் எடுத்து காட்டுறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து கொஞ்சம் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஃபில்லிங் எப்படி பண்ண நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.